வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். 128வது பேட்சில் 5வது நாள் பயிற்சி. இந்த பயிற்சியில் எல்லாருமே அற்புதமாக செஞ்சாங்க. இன்னைக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் அந்த ரோட்டில் பஸ் எத்தனை போகுது, எந்த கலரு, எத்தனை பேர் போகிறாங்க, சைக்கிளில் போனவங்க, அவங்களையெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது பார்ப்போம். உங்கள் முன்னாடி என்ன தெரியுதுமா? யாரோ சைக்கிள் நிக்கிறாங்க. அவரு என்ன கலர் லுங்கி கட்டி இருக்காரு, என்ன கலர் சட்டை போட்டு? டார்க் ப்ளூ கலர்ல கட்ட போட்ட சட்டை. லுங்கி லுங்கி ஸ்கை ப்ளூ கலர். அப்பா வெரி குட், ஸ்கை ப்ளூ. அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவருடைய ஃபியூச்சர்? 45 வயசு இருக்குமாப்பா? சரி, 45 வயசு. அவங்க மனசுல குழப்பத்துல இருக்காங்க. ஏதோ நினைச்சு குழப்பத்துல இருக்கீங்களா? அது எப்படி, அந்த குழப்பம் எப்படி சரி பண்றது? அவர்தான் அதை போட்டு டென்ஷன் எடுத்துட்டே இருக்காரு. அது சரி, அதுவாவே சரியா, அதை பத்தி நினைக்க வேண்டாம். அப்ப அந்த குழப்பத்தை நினைக்காதீங்க. இல்ல உங்க குல தெய்வத்தை நினைங்க. இல்ல நான் குழப்பம் இல்லாம நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கேன்னு நினைங்க. சரியாயி நல்லா இருக்கு. நன்றி. இப்ப யார் தெரியுது? யாரோ நிக்கிறாங்கப்பா. யாரோ நிக்கிறாங்களா? சரி, அவங்க கையில என்னமோ வச்சிருக்காங்களே. போன் வச்சிருக்கீங்களா? ரைட். அவரு என்ன வேலை, என்ன தொழில் செய்யற மாதிரி தெரியுது? உட்டு சம்பந்தமா தொழில் பண்றீங்க? மர சம்பந்தமா இருக்கு. சரி, பாக்குறீங்களா? அவருடைய ஃபியூச்சர் எப்படி? இன்னும் மேரிட் ஆகல. சரி, எப்ப கல்யாணம் ஆகும்? அதுக்கு தான் பாத்துட்டு இருக்காங்க அப்பா. இனி 1 இயர்க்குள்ள நடந்து வந்துட்டாங்க. பொண்ணு பாக்குறீங்களா? அவங்க அக்கா முடிஞ்ச உடனே முடியணுமா? அப்போ அவங்க அக்கா கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகும் முடியும்? அது 6 monthsல முடிஞ்சிடும். 6 மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். நீங்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரைட். இப்போ உங்களுடைய ரைட் சைடு ரோட்ல வலது பக்கம் பாருங்க, முன்னால என்ன வருதுன்னு பாருங்க. இப்ப பாருங்க, போயிடுச்சு. 2 வீலர் போச்சு. 2 வீலர். அதை கவனிங்க. உங்களுக்கு முன்னாடி என்ன கலர் பாருங்க, போயிடுச்சு. ப்ளூ கலர். வெரி குட். ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கு. அது என்ன வண்டி, அது என்ன கலர்? சின்ன வண்டி மாதிரி தெரியுது. என்ன கலர்? டார்க் ப்ளூ மாதிரி தெரியுது. சரி, சந்தோஷம். உங்ககிட்ட கேக்குறேன். TN 67 BT 89 16 ஒரு கார் இருக்கு. எங்க இருக்கு? இந்த சைடு. வெரி குட். அது என்ன கலர்? ஒயிட் கலர். சரி, சந்தோஷம். TN 67 BS 1741. ரைட். என்ன கலர்? சரி சரி, ரெட் கலர். வெரி குட். இந்த பயிற்சியில எல்லாருமே அற்புதமா செஞ்சாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்றது பார்ப்போம். நம்ம ஜெர்லின், இன்னைக்கு 5வது நாள் பயிற்சி. நீங்க நிறைய சாதனை பண்ணீங்க. அந்த ரோட்ல என்ன பஸ் போகுது, என்ன கலரு, எத்தனை பேர் போறாங்க, அவங்க ஒருத்தரா 2 பேரா, லாரியா பஸ்ஸா, இதெல்லாம் உங்களால அற்புதமா சொன்னீங்க. அவங்க ஒருத்தர் கல்யாணமே ஆகலை, அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகும், இந்த மாதிரி நிறைய ஒரு அற்புதமா சொன்னீங்க. அதுக்கு அடுத்தது கீழே நான் படுத்திருந்தேன். தேங்காய் சுற்றி 6 தேங்காய் வச்சிருந்தோம். அந்த தேங்காயை கண்ணை கட்டிட்டு உடைச்சிங்க. அப்போ என்ன உங்க மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை வந்தது? இதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா. ஐயா, ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை கட்டிட்டு போகும்போது நான் முதல்ல பிளானா சொல்றது, எனக்கு எந்த எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும்னு மனசு நினைச்சிட்டே தான் போனேன். அதே மாதிரி ஐயா வெளியே கூட்டிட்டு போகும்போது அவங்க எனக்கு தோற்றம் வந்து எப்படின்னா ஒரு வயசான தோற்றம் தெரிஞ்சுது. அதனால ஐயாட்ட திருப்பி கேட்டேன், அவங்க வயசானவங்களா அப்படி கேட்டேன். ஆமாப்பா, அவங்கள பத்தி நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் சொன்னேன், உங்க மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க ஆமாப்பா குழப்பம் இருக்கு. அவங்க எனக்கு முன்ன அவங்க எனக்கு யாருமே தெரியாது. அவங்க நான் கண்ணை கட்டி இருக்கேன், அவங்க ஃபேஸும் எனக்கு தெரியாது. ஆனா என்னால சொல்ல முடிஞ்சு அவங்க ஏஜ் முத கொண்டு இவ்வளவுதான் இருக்குன்னு என்னால கணிக்க முடிஞ்சது. அப்போ அவர் நான் அதே மாதிரி அவர்கிட்ட சொன்னேன், ஆமாப்பா எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு, நீங்க அமைதியாவே இருங்க, அதுவாவே சரியாயிரும் அப்படின்னு சொன்னதுக்கு ஆமா சரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. 2வது ஐயா வந்து யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு காமிச்சாங்க. இவங்க என்ன கையில வச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. எனக்கு தோணுச்சு சின்ன பையமா தெரிஞ்சு. அவங்ககிட்ட நான் கேட்டேன், அன்மேரிட் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க.
அப்ப அவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகும், உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வைக்க போறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பா, அப்பதான் சிஸ்டருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், எனக்கு அடுத்து அதாவது உங்களுக்கும் திருமணம் வேமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ரோட்ல போற சில வெஹிக்கிள்ஸ் காமிச்சு கேட்டாங்க. என்னால அது எப்படின்னா அது விஷன் தெரிஞ்சு, ஓகே 4 வீலர் 6 வீலர் அந்த மாதிரி 2 வீலர் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சது. சிலது என்னால கணிக்கமா வேவ்ஸ் அதிகமா ஸ்பீட்ல போனதுனால சிலது என்னால ஸ்கேன் பண்ண முடியல. அப்புறம் உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. உள்ள கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் ஆஃப்டர் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஐயா தரையில லேட் படுத்திருந்தாங்க. படுத்து அவர் சுத்தி தேங்காய் வச்சிருந்தாங்க. நம்ம தேங்காய் என் கண்ணில் ஒரு சாக்லேட்டா தெரியணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு ஐயா ஸ்கேன் பண்ணும் ஐயா தெரியவே இல்லை, வெறும் சுத்தி சாக்லேட் இருக்க மாதிரி தெரியுது. அந்த சாக்லேட்டை பார்த்து தான் நான் அதை உடைச்சேன். இப்போ உங்களுக்கு என்ன அனுபவம் 1வது நாள்ல இருந்து இன்னைக்கு 5வது நாள் வரைக்கும் இந்த ஆழ்மன பயிற்சினால என்னை கண்ணை கட்டிட்டு தேங்காய அதை அடிச்சீங்களே, இதுக்கு அப்புறம் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வந்திருக்கு? இனிமே எதிர்காலத்துல என்ன சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எந்த நம்பிக்கையும் கிடையாம தான் இருந்தேன். நான் ஆழ்மன பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபுல்லாக என்னோட மைண்ட் ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸ் தான். அப்படி பண்ணா அந்த பாதிப்பு ஆயிருமோ, இப்படி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் என்னை சுத்தி இருந்துச்சு. ஆழ்மன பயிற்சிக்கு வரும்போது ஓகே என்னால முடியும், என்னை சுத்தி நான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கிரியேட் பண்ணால முடியும், எதையும் சாதிக்கிறேன். நான் ஆல்ரெடி குரூப் பண்ணு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் கிளிக் ஆயிருக்கு. ஆனா போக முடியாது, ஃபேமிலி இஷ்யூனால போக முடியல. இனிமேல் நான் கண்டிப்பா போவேன், என்னால முடியும், எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு நான் ஐ கேன் பீட் ஐஎஸ் ஆஃபீஸர் நான் ஆவேன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். ஆயிட்டீங்க, ஆவேன்னு இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாசிட்டிவா எப்பவும் நினைங்க. இந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சு உங்களால என்ன திறமை சாதிக்க முடியுங்கிறத புரிஞ்சுட்டீங்க. நீங்க தான் சாதிக்கிறீங்க. இப்போ இதுக்கு முன்னால பல பரீட்சை எழுதுனேன், தோத்து போயிட்டேன். இப்போ நிச்சயமா நான் ஜெயிச்சிட்டேன், நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆழ்மன பயிற்சி ஒரு தெம்பு கொடுத்துருக்கு. உங்க மேல உங்களுக்கு அளவு கடந்து நம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த பயிற்சிக்காக நீங்க உங்களை நம்பிக்கை அதிகப்படுத்தி நம்மளால எதிர்காலத்துல என்ன வேணுமாலும் சாதிக்க முடியும் அங்கிறதுக்கு ஒரு சாதனையாளரா இன்னைக்கு காட்சி கொடுக்குறீங்க. இந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு உங்க சாதனையை மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணதுக்காக டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா, வாழ்த்துக்கள். வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? ஜனஸ்ரீ. ஜனஸ்ரீ, நீங்க நிறைய சாதிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு 5வது நாள். அதுல என்ன உங்களுக்கு உணர்ந்து புரிஞ்சு அறிஞ்சு செயல்பட முடிஞ்சது? ஒரு சில வண்டி போறப்போ 2 வீலர்ஸ் அதெல்லாம் கரெக்டா கெஸ் பண்ண முடிஞ்சு. இப்போ இது நாள் வரைக்கும் ரூம்குள்ளேயே இருந்தீங்க, வெளியே போனீங்க, நல்ல வெயில். அந்த வெயில்லையும் உங்களால உங்க ஆழ்மனம் எதுவும் சாதிக்க முடிஞ்சதா? அந்த லாரி இதெல்லாம் அக்யூரேட்டா இதுதான் தெரியுது நம்மதுக்கு. ரைட். அதுக்கு அடுத்து கடைசியா நான் கீழே படுத்திருந்தேன், நீ ஒட்டி ஒட்டி தேங்காய் வச்சிருந்தாங்க. கண்ணை மூடிட்டு அந்த தேங்காயை பார்த்து அடிக்கும் போது உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது? அது தேங்காவை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அது அடிக்கும் போது ஓகே அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் அடிச்சு. அந்த பய உணர்வு இல்லையா, என் மேல பட்டாலும் பற்றும், நிச்சயமா நான் ஜெயிச்சிட்டேன் அங்கிற நம்பிக்கை இருந்ததா? நிச்சயமா ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல தான் அடிக்க ஆரம்பிச்சு. ரைட். உங்க மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆழ்மன பயிற்சி அவங்களுக்கு எந்த வழியில பயன்படும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இதை தெரியப்படுத்தி அது மூலமா அவங்களே வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு ஒரு ரைட். அப்போ இந்த பயிற்சினால அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். என்ன குறிக்கோளை நோக்கி சாதிக்கலாமோ அந்த குறிக்கோளை சாதிக்கலாம் உங்களுக்கு இப்போ உங்க மேல உங்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை வந்துருக்கு. அதைத்தான் மற்றவங்களுக்கு சொல்றீங்க. ரைட். மதுரையிலிருந்து நீங்க வந்தீங்க, உங்க அப்பா வந்தாங்க, உங்க அத்தை வந்தாங்க. அப்போ நீங்க யாருன்னு புரியறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களை மாதிரி மற்ற பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பு பயன்படுத்தினா அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு ஒரு அற்புதமா சொல்லி இருக்கிறீங்க. கரெக்டா தான் ஆள் மனசு எப்பவுமே சொல்லும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சேன். அப்போ சாதிச்சுட்டீங்கல்ல, இனிமே எது கிடைச்சாலும் உங்களால சாதிக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூல் படிச்சவங்களும் இனிமே வர்றவங்களும் அவங்களுடைய எதிர்காலத்தை அற்புதமான ஒளிமயமான எதிர்காலம் ஆக்கலாம் அங்கிறது நீங்க 2 பெண்களும் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா இருந்ததுக்காக டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு 2 பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா. வணக்கம்மா. இதை விட வேறு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி.